சென்னை வளர்ச்சிக் கழகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் பன்னாட்டு தமிழ் வழி பண்பாட்டு கழகம் ஆகிய இணைந்து நடத்துகின்ற இரண்டாம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு அரிய பொருளில் தமிழினுடைய பல்வேறு கூறுகளையும் எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் பல தலைப்புகளில் குறிப்பாக இன்றைய சூழலில் தமிழ் வளர்ப்பதற்கு வேண்டிய என்னென்ன செய்திகளை நாம் இங்கே கலந்துரையாட வேண்டும் எனும் நோக்கத்தோடு முனைவர் வி.ஆர்.எஸ். சம்பத் அவர்கள், இந்த வளர்ச்சிக் கழகத்தினுடைய தலைவர், 2ஆம் ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். சென்ற ஆண்டிலும் இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று இந்த மாநாட்டில் பேச இருக்கிற நண்பர்கள் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, முனைவர் சந்திரசேகரன் அவர்களே, முனைவர் கா. திலகவதி அவர்களே, முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் அவர்களே, முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மிகப்பெரிய ஒரு அரிய செயலை அவர் மேற்கொண்டு தமிழினுடைய வளத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் பரவ வேண்டும் என்கிற நோக்கத்தான் இந்த தலைப்பிலே உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு என்பதை இங்கே சொல்லி இருக்கிறார். தமிழ் இன்று உலகமெல்லாம் பறந்து நிற்கிறது. இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், அதனுடைய காலம், அந்த தொன்மை பழமை இவையெல்லாம் நீண்டு கொண்டே செல்கிறது. புதிய புதிய ஆய்வு முடிவுகள் கடந்த ஆய்வு முடிவுகளை காட்டிலும் இதன் காலத்தை பின்னோக்கி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கொண்டு வருவதற்கான ஆய்வு தடங்கள், ஆய்வு பொருட்கள், சான்றுகள், கல்வெட்டு, ஆவணம், சுவடிகள், இப்படி பலவற்றிலும் இருந்து இந்த தமிழ் எங்கெல்லாம் சென்று வந்திருக்கின்றது என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திரு சம்பத் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற உலகநாயகி அவர்களுக்கும் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு தமிழை உலகளாவ செய்ய வேண்டும் என்கின்ற அதனுடைய தன்மை, என்று பிறந்தவள் என்று உணர முடியாத ஒரு செய்தி நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். எனவே அந்த தொன்மையினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது, எங்கெல்லாம் தமிழனுடைய வளர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் இது உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு. பெரும்பாலும் உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சென்ற ஒரு நூல் திருக்குறள் தான். அந்த திருக்குறள் தான் உலகம் முழுவதும் தமிழ் என்கின்ற மிகப்பெரிய ஆழமிக்க மொழியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதற்கு முன்னர் வணிகம் தமிழை கொண்டு சென்றிருக்கிறது. அங்கிருக்கிற கல்வெட்டுகள், அங்கிருக்கிற சுவடிகள், அங்கிருக்கிற தாள்கள், செங்கடல் பகுதியிலே ஒரு ஓலை கிடைத்திருக்கிறது. இங்கிருக்கும் வணிகர் அங்கிருக்கும் வணிகரோடு செய்த ஒப்பந்தம், அவருடைய பெயர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரேயே பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் தமிழ் காலந்தோறும் வளர்ந்திருக்கிறது. 1812 வரைக்கும் அச்சு நூல் இல்லை, தமிழ் அச்சு இலக்கிய நூல் இல்லை. ஆனால் அந்த இலக்கிய நூலை 1812 தஞ்சை ஞானப்பிரகாசரும் அம்பலவான தம்பிரானும் இணைந்து மாசக தின அச்சரிப்பு கூடம், மிகப்பெரிய வரலாறு. 1812 ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன் முதல் தமிழில் அச்சான இலக்கிய நூல் 3. ஒன்று திருக்குறள், இன்னொன்று நாலடியார், அதனோடு சேர்த்து திருவள்ளுவ மாலை. தஞ்சையிலே தான் அந்த நூல். ஆனால் இந்த நூல் அச்சாவதற்கு முன்னர் 300 ஆண்டுகளுக்கு முன் நம் மொழியில் அல்ல, பிற மொழியில்
லத்தீன் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1730ஆம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1794 பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் இப்பொழுது அண்மையில் ஒரு ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். உலக மொழிகளில் எத்தனை திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் தோன்றி இருக்கின்றன. ஆங்கிலத்தில் மட்டும் ஏறத்தாழ 93 நூல்கள் மொழிபெயர்ப்பு வந்திருக்கின்றன. ஆய்வு நூல்கள் தவிர இந்திய மொழிகள் ஏறத்தாழ எல்லா மொழிகளை தவிர ஏறத்தாழ 53 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு நடந்துள்ளது. அண்மையிலே வள்ளுவர் குடிலும் வலைத்தமிழ் என்ற ஒரு அமைப்பும் இணைந்து நூலையை எடுத்து வந்து அதை புகைப்படம் எடுத்து ஒரு அரிய நூலாக படைத்திருக்கிறார். தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய மொழிபெயர்ப்பு, திருக்குறளுடைய நூல் தன்மை, இவையெல்லாம் உலகம் முழுவதற்கு காரணமானவர்கள் ஐரோப்பிய பெருமக்கள் தான். அந்த தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாம் சுவடிகளாக இருந்தன, ஓலைச்சுவடிகளாக இருந்தன. அந்த ஓலைச்சுவடிகளையும் பாதுகாத்தவர்கள் இருவர். ஒருவர் மெக்கன்சி, இன்னொருவர் எல்லிஸ் பெறுவர். இந்த 2 பேரும் இல்லை என்றால் இந்த ஆயிரக்கணக்கான தமிழ் சுவடிகளை இப்பொழுது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது மாடியில் எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, இந்தியா முதலிய பல நூலகங்களிலும் சுவடிகள் இருக்கின்றன. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலில் ஆயிரக்கணக்கான சுவடிகள். இந்த சுவடிகளை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுதுதான் எப்படி எல்லாம் அவர்கள் தமிழை பதிவு செய்து சுவடிகளை போட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த காலத்தில் அச்சு நூல் இல்லாததால் படி எடுத்து கொடுப்பார்கள். ஒரு நூலை சுவடியில் எழுதி வேண்டுவோருக்கு தருவார்கள். அந்த சுவடியினுடைய இறுதியில் யாருக்காக எழுதியது என்று பொறுப்பு இருக்கும், குழப்பம். அதில் ஒருத்தர் எழுதுகிறார், அவருடைய அந்த அன்பை என்னவென்று சொல்லுவது, அவர் யாருக்காக எழுதுகிறார்கள் பதிவு பண்றார். சங்கத்தமிழை அனுசரிக்கும் மகா வித்வான்களுக்கு தொண்டு செய்யும் நெல்லை நாயகம் எழுத்து. நெல்லையில் இருக்கார், அவர் பேரு நெல்லை நாயகம். அவர் மகிழ்ச்சியோடு சொல்றார், இந்த நூலை எல்லாம் படியெடுத்து நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்னா சங்க இலக்கியத்தை அரசிருக்கின்ற பெரியவர்களுக்காக நான் எழுதி தருகிறேன் என்று எழுதுகிறார். தமிழ் வரலாற்றில் சுவடிதான் நமக்கு செல்வம். இங்கே சம்பத்து எல்லாம் செய்கிறார். சம்பத்து என்றாலும் செல்வம்தான். தமிழுக்காக வைத்து செல்வமாக திகழ்கிறார். இவ்வளவு தலைப்புகளில் தமிழின் ஆற்றலை எல்லோரும் புரிந்து கொள்ளும் எழுதுகிறார். அவர் மேற்கொண்டு எப்படியெல்லாம் தமிழை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இங்கே சென்ற அமர்வில் பிழைகளை பற்றி பேசினார்கள். தமிழாசிரியர்களுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கு. அந்த காலத்திலேயே சென்னை பல்கலைக்கழகத்திலே முதல் பட்டதாரி யாழ்ப்பாணத்துக்காரர் சி.வி. தாமோதரன் பிள்ளை. முதலில் 100 பதித்த அறிஞர்கள் அவர் ஒருவர். பின்னர் வையாவரி பிள்ளை போல பல அறிஞர்கள் செய்தார்கள். அந்த பிழை நிறுத்தத்தை எப்படியெல்லாம் அவர்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம், நாங்கள் பார்த்த அந்த சுவடியை அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வரையிலேயே சொல்கிறேன்னா, இங்கு வந்திருந்த மகாசனங்களிடத்து காட்டி திருத்தம் பெற்றது. மறுபடியும் இது சரவை பார்த்த பாடம். சரவைனா பிழை பார்த்த பாடம். அவங்களுக்கு அப்படி சொல்லி மனம் தெரியல, இதில் எள்ளளவில் பிழை என்று இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த சுவடியை பார்த்து காகிதத்தில் அதில் என்னென்ன பிழை இருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த சுவடி கல்கத்தா தேசிய நூலகத்தில் இன்னும் இருக்கு. ஒரு
வாய்ப்பாடு மாதிரி குரல், அதிகாரம், எழுத்து. அந்த பிழைக்கு என்ன பேர் வைக்கிறார்? நான் சொல்றதா இருக்கால ஒரு இந்த 1812 ஒட்டி. இப்போ நம்ம அதை பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு ஆங்கிலத்தில் சுலபமாக சொல்லிடுறோம். ஆனால் அவங்க எழுதுனது அச்சடி பிழை. என்னென்ன குரல் அச்சடி பிழை வந்திருக்கு, அப்புறம் மறுபடியும் திருத்துறாங்க. இப்படியெல்லாம் தமிழை பிழை இல்லாமல் வளர்க்கணும்னு முன்னோர் நினைச்சாங்க. அதுக்கு மேலே ஒரு படி சிவை தாமோதரம் பிள்ளை தன்னை நூல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு பிழையை கண்டா ஒரு பிழைக்கு ஒரு வெண்பொற்காசு இனாம். இப்போ அறிவிச்சா புத்தகத்தினுடைய விலையை காட்டில் அதிகமாக அவ்வளவு பிழை. ஆனால் அவற்றையெல்லாம் பாதுகாத்த பெருமக்கள் எப்படிலாம் வந்திருக்கு. இப்போ இருக்கிற திருக்குறளே காணாமல் போயிருக்கும். சுகாத்தியர்னு ஒருத்தர் 1889 திருக்குறள் 1330 பாட்டையும் திருத்துறாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு தலைப்பு வைக்கல. இறைமுறை, இயைமுறை, இணைமுறை, இதுதான் 3 அதிகாரத்துக்கு தலைப்பு. ஐகார உடன்பாடு அவருக்கு இல்லை. உரைக்கு உ, ரகர, யகர, ஒற்று. வரலாறு தெரிஞ்சிருக்கும். இந்த நூலை தான் கொண்டு போய் தியாகராஜர்கிட்ட காட்டுறாங்க. அவர் சொன்னார், திருக்குறளை திருத்தி இவன் முகத்தில் குளிப்பது பாவம். தமிழ் மேல அவருக்கு எவ்வளவு பற்று இருக்கு. திருக்குறள் திருத்தி விடலை. பாண்டித்திரு தேவர் தான் அதை வாங்கி அவர்கிட்ட எத்தனை படிகள் இருக்குன்னு கேட்டு அத்தனை படிகளையும் வாங்கி அரசவையில் அவர் முன்னிலே தீயிட்டு கொளுத்தினார் பாண்டித்திரு தேவர். விட்டுதான் குரல் எப்படி இருக்கும்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முகர முதற்றே உலகு. இதுதான் குரல் அவர் எழுதின குரல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முகர முதற்றே உலகு. கேட்டாங்க, ஏன் இப்படிலாம் திருத்துறீங்கன்னு. அந்த காலத்தில் திருக்குறளை பதிப்பிச்சவங்க எதிர்மொழி பிழையோடு பதிப்பிச்சிட்டாங்க. நான் தான் அந்த எதிர்மொழியெல்லாம் திருத்தி பதிப்பிச்சேன் அப்படின்னு எழுதுகிறார். தமிழை காத்தவர்கள் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வளர்ந்து அச்சிலிருந்து அது அதற்கப்புறம் எத்தனையோ வகை இன்றைய ஊடகத்துறையில் என்னென்ன வளர்ச்சி இருக்கோ அத்தனை வளர்ச்சியை திருக்குறள் பார்த்துருக்கு. சுவடியிலிருந்து இன்றைய ஊடகத்துறையில் எந்த அளவுக்கு கருவிகளை பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் திருக்குறள். அப்போ காலந்தோறும் திருக்குறள் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று. இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாதுகாத்தாங்க. சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், அற இலக்கியம், காப்பிய இலக்கியம், பின்னாடி வந்த பல பிரபந்தங்கள், இவற்றை எல்லாம் காத்து தந்தவர்கள், தமிழை காத்து தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எவ்வளவு ஆளுமைகளிலிருந்து வளர்த்திருக்கிறார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பற்றி உங்களுக்கு தெரியும். அவரை பாராட்டி ஒரு கவிதை ஒருத்தர் எழுதுகிறார். அவருடைய மாணவர் தான் ஓவி சாமிநாத ஐயர். அவருக்கு கம்பன் போல நினைத்த ஆசை பாடக்கூடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவரை பற்றி பாராட்டி ஒருத்தர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, சொல் வளம், சொல்லாட்சி அவருக்கு அவ்வளோ அருமையானது. எல்லா சொல்லையும் அவர் பயன்படுத்தி தன்னுடைய படைப்புகளில் நூற்றுக்கணக்கான புராணங்கள், இலக்கியங்கள் எல்லாம் பட்டார். குசேலோபாக்கியான அவருக்கு தான், அவர் எழுதியது தான். இலக்கணம் கொஞ்சம் கூட வலுவாக நிற்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தார். அப்படியெல்லாம் இலக்கண வரையிலேயே இருந்ததுனால தான் தமிழ் இன்று வரைக்கும் பிழை இல்லாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். கண்ணன் திருவோலக்கத்தில் அமர்ந்திருக்கிறான். குசேலன் வருகிறார். வாயிற்காப்பன் போய் குசேலன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். 2 பேரும் நண்பர்கள். வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? அரசை இருக்கையில் உட்கார்ந்திருக்கார். அங்கிருந்தே எழுந்து நின்று போய் அழைத்திடுமின், போய் அழைத்திடுமின்,
போய் அழைத்திடுமேன். இலக்கணம் இன்மை நோக்கி இதற்கு மேல் நான் சொற்றே நல்லது. 3 தடவை தான் சொல்லணுமா. உணர்ச்சி வகைப்பட்டு 4வது தடவை சொல்லியிருக்கிறார். அந்த உணர்ச்சி வகையிலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இலக்கண வலுவராமல் இலக்கணத்தை படைக்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் இருந்தபோது ஒருத்தர் பாடுறார். ஒரு நாள் திடீர்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வீட்டில் ஏகப்பட்ட சொற்கள் போய் கற்பனை பாருங்க, சொற்கள் போய் நின்று இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால் அர்த்தால் பண்ணுது. என்ன பண்ணுது? அந்த சொற்கள் எல்லாம் போய் எல்லா சொற்களையும் எடுத்து பயன்படுத்தினீங்க, எங்களை மட்டும் விட்டுட்டீங்களே சொற்கள் என்று அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேட்க. மீனாட்சி சுந்தரம் சொன்னாரா, பொறுத்திடுமீன் 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 இனி வைப்பாம் இனி வைப்பாம் இனி வைப்பாம். இதை பாட்டில் வர்றது. பொறுத்துக்கோ, சீக்கிரம் உங்களுடைய சொற்களை எல்லாம் பயன்படுத்த. இது ஒரு கற்பனை காட்சி தான். சொற்களால் போய் கேட்கறது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சொற்கள் அத்தனையும் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று ஏங்கி நின்றன என்பதை அந்த ஆசிரியர் புலப்படுத்துகிறார். அது எப்படி கேட்குதா? சொற்கள் எல்லாம் இடை நின்று இறந்து வேண்ட எனை வைத்து எனை வைத்து எனை வைத்து என்று புலம்பி நின்றன. என்ன வச்சுங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன எடுத்து பயன்படுத்துங்க. அப்பதான் அந்த பதில் சொல்றார், இனி வைப்பாம் இனி வைப்பாம் திரும்பி. இப்படி காலந்தோறும் தமிழை ஒவ்வொருவரும் காத்து வந்திருக்கிறார்கள். கடிதங்களை கூட அவர் செய்களுடைய தரணும்னு விரும்பினார். முனிவரை பார்த்துட்டு வர்றாரு. வந்துட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இது மீனாட்சி நிற்குள்ள பாட்டுத்தான். என்ன கடிதம்? சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவி, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். ஊர் வந்து சேர்ந்தேன், உளம் வந்து சேரக்கானேன். யார் சொல்லிலும் கேளேன், அதனை இங்கு உடனே அனுப்புகிறேன். ஒரு முனிவரை பார்த்துட்டு வந்து ஒரு புலவர் பாடின பாட்டு சென்ற நூற்றாண்டு. இப்படி அவர்கள் செய்திகளை எல்லாம் கவிவாயிலாக கொடுத்து கொடுத்து தமிழை காத்தார்கள். ஒரு நாற்காலி வேணும்னு கேட்கிறார் ஒரு புலவர். நாற்காலின்னா என்னங்கிறது அந்த பாடல் ஊரா டெபனிஷன் பண்றார். நாற்காலினா 4 கால்களாக இயங்கும் விலங்கு என்று உன்னால் சொல்லி வந்து தன்னிடத்திலிருந்து இயங்காது நிலையாய் நிற்கிற நாற்காலி ஒன்று வேண்டும். நீண்ட பாட்டு அந்த பாட்டு. இப்படி ஒரு சின்ன சின்ன துணுக்குகள். ஆங்கில சங்க இலக்கியம் ஒரு காலம், மற்ற இலக்கியங்கள் சிலம்பு. இடைக்காலத்தில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலம் வந்தது. அந்த காலம் உரையாசிரியர் காலம். அவங்க இல்லைன்னா மீண்டும் தமிழை வந்து இந்த உலகிற்கு கொண்டு வர முடியாது. வியாவரி பிள்ளை தன்னுடைய இலக்கிய வரலாற்றை எழுதும்போது எழுதுகிறார், ரிட்டர்ன் டு கிளாஸஸ் ஒன்று எழுதுகிறார், மறுமலர்ச்சின்னு எழுதுகிறார். அந்த உரையாசிரியர்கள் இல்லைன்னா இன்று நாம் பல தமிழ் இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அரும்பத உரைகாரர் எப்படியெல்லாம் ஒரு உரைன்னு வச்சிருக்காங்க. இந்த ஊடகத்திலே கூட உரைங்கிற கணத்தை சொன்னாங்க. இப்போ இது வரைக்கும் வந்திருக்குது அந்த உரை, பரப்புரை வரைக்கும் வந்திருக்கு. உரைகாரர், உரையாசிரியர்கள், செல்லிய உரை, செடி உரை, குழந்தை உரை, இப்படி வச்சு எத்தனை உரை, ஒரு 20 உரை அந்த பெயரிலேயே வருவதை நான் பார்க்குறோம். தொல்காப்பியர் என்ற உரையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கார். 2 உரை உண்டு. ஒன்று காண்டிகை உரை, இன்னொன்று வந்து விருத்தி உரை. இந்த காண்டிகையும் விருத்தியினால்தான் தமிழ் பிழைத்திருக்கு. அப்புறம் இந்த சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்கள் பல மேடைகள் நான் சொல்கிறது ஒன்று. இப்போ பிழை பற்றியெல்லாம் பேசுகிறோம். ஆசிரியர்கள் அவர்களுடைய பிழைன்னு எழுதுகிறாங்க. சென்ற நூற்றாண்டில் ஒருத்தர் இருந்தார், சிந்தாதிரிப்பேட்டையில் வாழ்ந்தார். அங்கே ஒரு சங்கம் இருக்குது, வேதாந்த சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அங்கே ஒருவர், அவர் பேர் வடிவேலு செட்டியார் பேர். அவர் தேப்போமையினுடைய ஆசிரியர் மரமலையடிகளாரோடு தொடர்பு கொண்டு
ஒரு மிகப்பெரிய வேதாந்தி. ட்ராமில் போயிட்டு இருப்பார். அங்கே இருக்க 2 பேர் சேர்ந்த ஐயா அங்கே கைவிடிய நமக்கு சொல்லுங்க, அங்கேயே இருந்துட்டு அங்கேயே சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஒரு முறை தேப்பூமி போகும்போது ஒரு உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. தேப்பூமி வந்து கேட்குறாரு, ஐயா 2 மணி நேரம் கைவிடியனவனை இதை நடத்துகிறீங்களே, அவர் யார் தெரியுமான்னு. அவர் இன்னும் வண்டி இருக்கிற கைலாசம் சொன்னார்ப்பா. அவர் கேட்டார், கைவிடியனவனை கேட்கறதுக்கு ஆள் கழிச்சதே பெருசு, அது நேரம் சொன்னேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவருக்கு சுத்தமாக காது கேட்காது. 2 மணி நேரம் ஒரு பாடம் நடத்திருக்காரு. இப்படி ஆழமைங்கிறது. அதே மாதிரி தேப்போமி உருகி உருகி எழுதுகிறார். என்னுடைய ஆசிரியர்கள்லாம் தமிழை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? அவர் படுக்கையாக உயிர் போகும் நிலை. நாள்தோறும் சென்று அவரை பார்த்தேன். சித்தாரிப்பட்டினம் அவர் அங்கே தான் இருக்கார். ஒரு நாள் அவர் கூப்பிட்டுருக்காரு படுக்கையில் இருக்கும்போது. கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கார், உனக்கு இப்போ ஏதாவது இடம்பூர்ணர் வகையிலையோ சேனாவரை வகையிலையோ வேறு எந்த இலக்கணம் உள்ள உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை கேளு. உயிர் போகிற நிலையில் படுக்கையில் படுத்துருக்கார். அப்போ தேப்போவை வந்து சொன்னார், வேண்டாம் யார் இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். விடுதலை செட்டியார் கோபம் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் ஆளுமையுடைய ஆசிரியர் அவர் கோபிச்சு சொன்னார், உனக்கு பாடம் சொல்ல நான் இப்போ கூப்பிடல, இந்த வயசுலேயும் இந்த நிலையிலையும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு பார்க்கணும், கேளு அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஆசிரியர்கள் வாழ்ந்தவர். நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 3000 ஆண்டு, 3000 இன்று ஒரு இணைய வழியில் ஒரு பார்த்தா 7000 சொல்கிறாங்க சிங்கப்பூர் இருந்த வல்லுநர்கள். 7000 எப்படி வந்தது? மதுரைங்கிற பேர் மட்டும் 24 நாடுகளில் ஊர் பெயராக இருக்கான். சேலம் இருக்கு. அதே மாதிரி நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த சிந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஓரத்தில் இருக்கிற அந்த சிந்துவின முழுக்க தமிழ் பேர். எத்தனை தமிழ் பேர் அவர் காட்டுறார். இப்போ தமிழ் எங்கெல்லாம் விரிந்திருக்கு. 36,000 மைல். ஒரிசா பாலு அவர்கள் அந்த சாங்கெல்லாம் காட்டுறார். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி உலகம் முழுவதும் பரவிய தமிழ் ஒன்று சங்க இலக்கியத்தால் பரப்பெற்ற வணிக செய்திகள், கடல் வணிகம், எழுத்து பொறிப்பு, பானைகள், இப்படியெல்லாம் அங்கே கிடைக்கிது, இங்கே கிடைக்கிறத பற்றி இல்லை. எனவே உலகம் முழுவதும் தமிழ் பரவியுள்ள அந்த நிலை அது மீண்டும் நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்னும் நோக்கம். இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் முடிவாக திரு சம்பத் அவர்கள் பல தலைப்புகளில் தந்திருக்கிறார். இசையை பற்றி, ஊடகங்களை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, வாழ்வியலை பற்றி, இப்படி பல தலைப்புகளிலும் தமிழருடைய மிகப்பெரிய பெருமையை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் நம் வாழ்த்தையும் சொல்லி அவருடைய முயற்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.